வணக்கம் 90 எலக்ட்ரிஷியன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பைப் யூபிஎஸ்சி பைப் அடித்ததை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைடில் ட்ரைனேஜ் லைன்லாம் கட்டி கொண்டு போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டம் தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மட்டம் கட்டி நூல் அடிச்சுக்கிட்டேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து முன்னாடி பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைடு வந்து ஜோக் பிட் வருது. அங்கே வந்து 2 பைப் போகுது. செப்டி டேங்க் ஓவர்ஃப்ளோ ஒன்று, வேஸ்ட் லைன் ஒன்று. வேஸ்ட் லைன் வந்து 2.5 இன்ச்சு போட்டிருக்கேன். செப்டி டேங்க் ஓவர்ஃப்ளோ 4 இன்ச்சு போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 12 இன்ச்சு ஆரம்பித்து அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டம் வந்து கீழே டவுன் ஆகி தான் போவோம். அதனால் 12 இன்ச்சிலேருந்து 13 இன்ச்சு, அப்புறம் 14 இன்ச்சு, 15 இன்ச்சு, 16 இன்ச்சு இந்த மாதிரி டவுன் பண்ணி போகிற அளவுக்கு வாட்டம் நான் வச்சுக்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 1 இன்ச்சு வாட்டம். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 10 அடிக்கு 1 இன்ச்சு மட்டம் கட்டிக்கிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கட்டையை கட்டிட்டு அதுக்கப்புறம் இடைப்பட்ட தூரத்தில் 3 அடிக்கு ஒரு கட்டை நூல் பிடிச்சி இடைப்பட்டத்தில் 3 அடிக்கு ஒரு கட்டை கட்டிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கீழே தண்ணியை ஊற்றி விட்டு இந்த ஏன் 1 அடி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட இந்த பக்கம் நிலம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி தான் கேப் இருக்குது. அதனால் அந்த கட்டை கட்டி அதில் வர பைப்பில் வந்து 1 அடிக்கு வர மாதிரி போட்டுக்கிட்டு கட்டை வர அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் கலவை போட்டு நான் செங்கல் அடிக்கிட்டோம். கலவையும் பார்த்திங்கன்னா நாங்கள் மேஸ்திரிங்க போடுற மாதிரி தான் 3 செட்டி எம்சண்டு 1 செட்டி சிமெண்ட் அந்த விதத்தில் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் கலவை அதிகமாகவே போட்டிருக்கோம், சிமெண்ட் அதிகமாக போட்டிருக்கோம். ஏன்னா உடனே அது செட் ஆகணுங்கிறதுக்காக இது மாதிரி நாங்கள் கட்டி போடுவோம். வாலில் அடிக்கிறதா இருந்தால் கிளாம் வச்சு அடிச்சிக்கலாம். இது ரொம்ப டவுனாக தான் போகுது. அதெல்லாம் ஜோக் பீட்டுக்கு போகிற லைன் தான். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டை கட்டிட்டோம், நீட்டாக கட்டை கட்டிட்டோம். ஓவர்ஃப்ளோக்கு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு பைப் போட்டிருக்கோம். 2.5 இன்ச்சே போதும். ஆனால் அவங்க ஓவர்ஃப்ளோக்கு 4 இன்ச்சு போட சொல்லிட்டாங்க. வேஸ்ட் லைனுக்கு நான் 4 இன்ச்சு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு 2.5 இன்ச்சே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வேஸ்ட் லைனுக்கு 2.5 இன்ச்சு பைப்பும் ஓவர்ஃப்ளோக்கு 4 இன்ச்சு பைப்பும் போட்டிருக்கேன். பைப்பை போட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு செங்கலை வச்சு அதுக்கு மேலே கல் வச்சு இது மட்டம் கட்டி கலவை போட்டோம். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா மேலே யாராவது ஏறி நடந்தாவோ ஏதோ மேலேருந்து ஏதோ விழுந்தாலுமே எதுவும் ஆகாது, பைப்பு நகராது. இந்த மாதிரி போடுறது தான் பரவாயில்ல. எல்லாமே பைப் லைன்லாம் போட்டு ஒட்டி விட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி செக் பண்ணிட்டோம். வாட்டமும் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே தண்ணி ஊற்றணும். நான் 2.5 பைப்லேயும் ஊற்றிட்டோம், 4 இன்ச்சு பைப்லேயும் 1 டப்பா தண்ணி ஊற்றிருக்கோம். கரெக்டாக அந்த 1 டப்பா தண்ணியும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வாட்டம் எவ்வளோ கொடுப்பீங்கிறதையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.